ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சென்னை. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி கோட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா திருமலிசை ஆழ்வார். ஸோ நேற்று நிகழ்ச்சியில் அவரை பற்றி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவருடைய இன்ட்ரொடக்ஷன், அதாவது பிறப்பு எப்படி இருந்தது, அவர் எங்கே வளர்க்கப்பட்டார், எப்படி வளர்ந்தார், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் சென்னை பகுதின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ சென்னை ஆண்டவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பல்லவர்கள் ஆண்ட காலம். ஸோ இப்போ இந்த பல்லவ மன்னனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையை நம்மளுடைய திருமலிசை ஆழ்வார் சரி செய்தாரா அல்லது செய்யலையா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த திருமலிசை ஆழ்வாருக்கு ஒரு சீடர் இருக்கார். அவருடைய பேர் கேட்டிங்க அப்படின்னா கணிக்கண்ணன். ஸோ இந்த கணிக்கண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பல்லவ மன்னரை மீட் பண்ணுறாரு. பல்லவ மன்னர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் ரொம்ப இளமையாக இருக்கணும், வயது முதிர்ந்த தோற்றத்திற்கு போகக்கூடாது. ஸோ அந்த இளமையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட கேட்குறாரு? திருமலிசை ஆழ்வாருடைய சீடர் கணிக்கண்ணன் கிட்ட கேட்குறாரு. இந்த கணிக்கண்ணனும் என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு இளமையை கொடுக்குறேன், வயது முதிர்ந்த தோற்றமே வர வேண்டாம், அதற்காக உங்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த சீடர் அவருக்கான ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா, கோயிலில், அதாவது அந்த ஒரு பல்லவ மன்னர்கள் கட்டிய அந்த கோவிலில் ஒரு பணிப்பெண்ணாக ஒரு முதிர்ந்த ஒரு பெண், வயதான ஒரு பெண் திருமணமாகாமலே வேலை செய்துட்டு இருக்காங்க அந்த கோயிலில். ஸோ அந்த கோயிலில் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெண்ணிற்கு, அதாவது இந்த சீடர் இருக்கார் இல்லையா கணிக்கண்ணன், அந்த வயது முதிர்ந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இளமை தோற்றத்தை கொடுக்குறாரு. ஸோ இளமை தோற்றத்தை கொடுத்தோன்னே அந்த வயது முதிர்ந்த பெண் ரொம்ப வயது குறைந்த பெண்ணாக தெரிகிறாங்க. ஸோ தெரிந்தோன்னே மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வயது முதிர்ந்த பெண்ணை வயது குறைவான பெண்ணாக மாற்றுறதுனால அவருடைய கண்ணுக்கு ரொம்ப சின்ன பொண்ணாக தெரிஞ்சிருக்காரு. ஸோ உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு மன்னர், நான் இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் திருமணமும் ஆகலை, கோயிலில் தானே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவ மன்னர் திருமணம் செய்து கொள்கிறார். ஸோ திருமணம் செய்து கொண்டால் என்ன ஆகணும், மன்னர் இளமை தோற்றம் வரணும், வரல, வயது முதிர்ந்த தோற்றமே இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அப்போ நீ நான் இன்னும் வயது குறைவான தோற்றம் வரவே இல்லை, ரொம்ப வயது முதிர்ந்த தோற்றம் வருது, இது எப்படி எதனால் வருது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது, இந்த பெண் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயது பெண் இல்லை, ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு பெண். ஸோ அந்த பெண்ணை திருமணம் செய்ததுனால இவருடைய தோற்றம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளமையாகலை, ரொம்ப முதிர்வாக போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ நீ எனக்கு ஒரு வயது முதிர்ந்த பெண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, ரொம்ப சின்ன வயசு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட அவர் ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கணிக்கண்ணன், அதாவது திருமலிசையுடைய சீடர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட திருமலிசை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மன்னர் மீட் பண்ண சொல்கிறாரு. திருமலிசை ஆழ்வாரை நான் பார்க்கணும், பேசணும், என்னுடைய இளமை தோற்றத்துக்கு அவர் தான் எனக்கு சரி செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ திருமலிசை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னால் முடியவே முடியாது, நான் இந்த தவறை உங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியில் வரார். அப்போ நீ என்னால் முடியாதுன்னு சொல்கிறியே, உனக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு மன்னர் ரொம்ப கோபமாக திருமலிசை ஆழ்வாரை தண்டிக்கிறார், பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். ஸோ நீ இங்கே இருக்கவே கூடாது, என்னுடைய நாட்டில் நீ இருக்கக்கூடாது, உன்னை நாடு கடத்துறேன் அப்படிங்கிற ஒரு தண்டனையை யாருக்கு கொடுக்குறார் மன்னர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருமலிசை ஆழ்வாருக்கு கொடுக்குறார். இங்கே பல்லவ மன்னர் கொடுக்குறார். ஸோ அப்போ அதனால மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை நாடு கடத்த சொல்லிட்டார். ஸோ அப்போ திருமலிசை ஆழ்வார் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அப்போ கடத்தப்படும் போது அவருடைய அந்த அதீத காதல், திருமால் மீது கொண்டிருந்த காதல், திருமால் சந்நிதியில் போய் அவர் பாடுறார். நான் மணிவண்ணா, நான் உன்னோட ஐக்கியமாக இருக்கிறேன், ஸோ நீயும் என்னோடு இருப்பது உண்மையானால் இந்த இடத்தை விட்டு நீயும் என்னோட வந்துடு அப்படின்னு யார் பாடுறார்? இந்த சென்னா புலவன் அப்படிங்கிறது யார்? திருமலிசை ஆழ்வார். ஸோ இவர் கடவுளுடைய சன்னதியில் பெருமாளை நோக்கி பாடுறாரு. பெருமாளை என்னன்னு சொல்கிறாரு, உன்னுடைய நாகப்பையையும் சுருட்டி கொண்டு என்னோடு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. யார்? திருமலிசை ஆழ்வார் பெருமாளை கூப்பிடுறாரு. ஸோ அந்த கடவுளும் அந்த கோயில், அந்த சந்நிதியிலிருந்து வெளியிலிருந்து திருமலிசை ஆழ்வாரோடு செல்றார்
போகிறார், நாடு விட்டு நாடு கடத்தப்படுகிறார் அப்படிங்கிற உண்மை செய்தி இவருடைய வரலாறிலிருந்து. அப்போ அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மன்னர், பல்லவ மன்னர் ரொம்ப அதிருப்தி, ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய வரலாறு பேசுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இளமை தோற்றத்தை பெறுவதற்காக இவர் மன்னர் முனிவரை நாடுறாரு, அதாவது ஆழ்வாரை பேசுகிறாரு, ஆழ்வார்கிட்ட உதவி கேட்குறாரு. ஆனால் நம்மளுடைய ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த பவர் இருந்தும் கொடுக்க மறுக்கிறார். ஸோ கொடுக்க மறுத்து கடவுளையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு வெளியில், அதாவது நாடு விட்டு நாடு செல்கிறார் அப்படிங்கிற ரொம்ப அபரிவிதமான காதலை இதில் வெளிப்படுத்தியிருக்கார். யார்? திருமழிசை ஆழ்வார். ஸோ இதுதான் அவருடைய கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய உண்மையான காதல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு ஆழ்வாரோடு சந்திப்போம். நன்றி.